அதிகாரியும் தான் இல்லைங்க, நான் பேசாம இல்ல. இதுக்கு துணையா இருக்கிற அமைச்சர் பொதுவா இது கேவலம் இந்த ரெண்டு அமைச்சரும் என்ன செய்யறாங்க நான் கேட்கிறேன். இந்த பொதுவா இந்த அமைச்சர்கள் ஒருத்தர் ஒரு வணிக வரித்துறை அமைச்சர் புதுசா மேற்கு தொகுதியில் டிஃபன் கேரியர் கொடுக்கிறார். டிஃபன் கேரியர் 300 ரூபாய் கொடுத்துட்டு இங்க என்ன நடக்குது, ஊழல் எவ்வளவு தூரம் மோசமான நடக்குது, இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்துல அவருக்கு டைம் கிடைக்கல. மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவேராஜன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதுல இருந்து சைலண்டரா வர்ற தேர்தலில் நிற்பாரா நிக்கலாரா தெரியல. அவர் எங்க போங்கடா, உங்களுக்கு தான் உங்க புங்கச்சோறு வேணா இந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்காரு. இது ரெண்டு அமைச்சரும் போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே அசிங்கமா இல்லையா? மக்கள் என்ன நினைப்பாங்க? பொதுவா டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போறோம், இவெல்லாம் ஒரு அமைச்சர் இது ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாய. இங்க நடக்குது பெருத்த ஊழல், இதை கண்டிக்கிற வகை இல்லை. இந்த அமைச்சர் என்ன செய்யறான் அப்படின்னா நினைப்பாங்க. நாங்க தான் சொல்றோம், இந்த ரெண்டு அமைச்சரும் ஒண்ணுக்குமே லாயக்கலாங்க. அவங்க சொந்த வேலையை தான் பாக்குறாங்க. நாங்க 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். புரட்சி தலைவி அம்மாட்டம் கேட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியாளன் கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில தான் இன்னைக்கு மதுரையா இருக்கு. மதுரை சுத்தி இப்ப உங்களுக்கு தெரியும், குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும் ஆழப்படுத்தி கரையில வலுப்படுத்ததன் அடிப்படையில் மழைநீர் தேக்கப்பட்டதன் அடிப்படையில் நிலத்தடி நீர் கூடி இருக்கு. முல்லை பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு இங்க மதுரையில குடிநீர் பிரச்சனையே இல்லை. 24 மணி நேரம் தங்குதடைன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம். வானலா இங்க ஆஸ்பத்திரி பாருங்க, ராஜாஜி பொது மருத்துவமனை இன்னைக்கு தனியார் மதுரையில் இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலும் நம்ம அரசு மருத்துவமனை அவ்வளவு தூரம் சிறப்பா கட்டட வசதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாலரங்கபுரத்தில் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் 50 கோடியில். கொடிசியா அரங்கத்தை போல மதுரை சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். ஒரு திட்டம் சொல்லுங்க, இந்த அமைச்சர் 2 பேர் அடங்கி இருக்காங்களே, இந்த 2 அமைச்சர்களும் நான் அமைச்சரை சொல்ல இதான் நீங்க இதை கொண்டு போயிருவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க. 2 அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம். நான் ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்கிற நிதியில ரோடு போறாங்க. இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்க வந்துச்சா? ஐடி பார்க்கு நாங்க கொண்டு வந்துச்சாங்களா? தொழில் கேரியர் கொண்டு வந்தாங்களா? வரி முறைகேடு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க. இவங்க ஒழுங்கா போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? அமைச்சர் குற்றஞ்சாட்டுன்னு இதோட மட்டும் போட்டுறாங்க. முதல்ல இதை இது பண்ணுங்க. அதுக்கு தான் நான் அங்க மற்றதுக்கு போக மாட்டேன்னு நீங்களா தொடங்கி விட்டீங்களா தலைவர்? இதுக்கு தான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் நான். இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர், எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் மதுரைக்கு வர்றார். மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க. அவர் காலத்துல ஒதுக்கி அவர் எங்க போறாரு? ஸ்வீடன் போறாரா, நார்வேக்கு போறாரா? அங்கதான் ஒருவேளை இல்ல அங்கதான் மேற்கு ஒதுக்கி, அங்க நார்வே. மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு, அங்க போயிடுவாரு. குடி மாத்தி போயிடுவாரா என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க. இதெல்லாம் இந்த 6 மாசத்துக்கு தான். அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதான் நாளைக்கு சொல்றேன். தம்பி சகோதரர் திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு. திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு.
காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற என்னமோ சொல்றாரு. அதுக்கு அவருக்கு சகோதரருக்கு பதில் சொல்வது சரியா இருக்காது. அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்க புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்ல, நாங்க யாருக்கும் அடிமையும் இல்ல. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்ல, யாருக்கும் அடிமை இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. சரி, இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.